அர்ச்சனாக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா வாக்கா. புஷ்பாக்கா வேற அவசர அவசரமா வாங்கிடுன்னு சொல்லுச்சு. சீக்கிரம் வா. வரேன்டி, உன்ன மாதிரி என்னால ஓடியா வர முடியும்? இரு, பொறுமையா தான் வர முடியும். சரிக்கா, சட்டு சட்டுன்னு வாக்கா. ஏதோ முக்கியமான விஷயம் போல இருக்குக்கா. கடகடன்னு வாக்கா. வீடு கிட்ட வந்துட்டு இவ்வளவு லேட் பண்ணி கிடக்குறிய. ஓடி வா. இந்த வரேன்டி, இந்த வரேன். கிட்ட வந்துட்டேன். போடி போடி போடி, இப்ப போடி. வாக்கா, என்ன மேட்டர்னே தெரியல. ஒரே பரபரப்பா பேசுனாங்க புஷ்பாக்கா. என்ன விஷயமா இருக்குமோ? அதான் வீட்டுக்கு வந்துட்டு மேடியே. உள்ள போ, அது தெரிஞ்சிட போகுது. என்ன விஷயமா இருக்குமோ? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பதுமம்மா வீட்டுல இருந்து ஓடோடி வந்திருக்கிறோம். இந்த அக்கா போன்லயே சொன்னா என்னவா? ஏம்மா போடியே. ஒருவேளை அதெல்லாம் நேர்ல சொன்னாதான் எக்ஸைட்டிங்கா இருக்கும் பொழுது. அதனாலதான் அக்கா நேர்ல வர சொல்லியிருக்கு. என்னவோ போடி. இன்னைக்கு நடந்து பெரிய விஷயமே இதோ இந்த அம்மாவை வெளியே துரத்துனதுதான். ஆனா வெளியே துரத்துனாலும் எவ்வளவு ஹாயா நிம்மதியா தூங்குது பத்தியடியே. அதுக்கு வந்து வாய் வைப்பா இருக்கா. சரி வா போவோம். வீட்டுக்குள்ள போற சிரிக்கிங்க வாயை மூடிக்கின்னு போறாளுங்களா பத்தியா? தேவையில்லாம என்ன இழுக்கிறாளுங்க. இவளுங்களுக்கெல்லாம் என்ன இழுத்து பேசலன்னா தூக்கமே வராதே. அது சரி, என்ன விஷயமா இருக்கும்? இப்படி அடிச்சு பிடிச்சிக்கின்னு ஓடி வந்துக்கிறாளுங்க. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணுமே. ஐயோ, வெளியே வேற துரத்தி விட்டான். வீட்டுக்குள்ளேயும் எந்த சாக்க சொல்லியும் போக முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? எப்படியாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமே. சரி, போய் செவுத்தோட செவுத்தா பள்ளி மாரி காதை வச்சு கேட்போம். நம்ம வீட்டில் இல்லாத போது ஏதோ பெரிய விஷயம் நடந்துருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆளுக்கு அங்கங்கே தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் பேராக இருக்கிறானுங்க. இல்லைன்னா ஒட்டுமொத்த பேர் அந்த சிவா வீட்டில் தானே இருப்பானுங்க. இப்போ என்னடானா இதோ இந்த வீட்டில் கொஞ்சம் பேர் இருக்கிறானுங்க, அந்த பத்மநாபம் வீட்டில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. என்னமோ நடக்குது, போய் கேட்போம். அப்படியே நேராக உள்ளே போயிட முடியாது. யாராவது பார்த்தா பிரச்சனையாயிரும். என்ன பண்ணலாம்? அந்த கதவு திறந்துருக்குது. அங்கே போயிட்டு காதை வச்சு கேட்போம். இந்த வயசான காலத்தில் இந்த முட்டியை வச்சுக்கின்னு ஏற கூட முடியல. ஐயோ எம்மா எம்மா, ஒரு வழியாக ஏறிட்டேன். அப்படியே பொறுமையாக இறங்கி அந்த கதவு கொண்டு போயிடுவோம். நான் வீட்டை கட்டி வச்சுக்கிறானுங்க. முன்னு வாசலே 3 இருக்குது. இவளுங்க வேற என்ன பேசுகிறாளுங்கன்னு கேட்கலையே எனக்கு. ஒரு வேலை பெட்ரூமுக்குள்ளே போய் கதவை தாப்பால் போட்டுக்கின்னு பேசுகிறாளுங்களோ? ஐயோ ஐயோ, இப்போ எப்படி இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறது? சரி, பேசாமல் இன்னும் கொஞ்சம் நவுந்து போவோம். எல்லாம் சமத்து பசங்கள எல்லாம் உள்ள போய் விளையாடுங்க பாப்போம். ஏத்த இவ்வளவு நேரம் நாங்க இங்க தானே விளையாடிட்டு இருந்தோம். திடீர்னு என்ன எங்களை உள்ள துரத்துறீங்க? அதானே, அம்மாவும் அத்தையும் வந்ததுக்கு அப்புறம் எங்களை உள்ள துரத்துறீங்களே, இதெல்லாம் நியாயமே இல்ல. டேய், ஓவரா பேசிக்கிட்டு இருக்காத. எல்லாம் உள்ள கிளம்புங்க, உள்ள போய் உட்காந்து விளையாடுங்க போங்க. சரி போறோம் அத்தை, ஆனா நாங்க உள்ள போல, வெளியே போய் விளையாடுறோம், ஓகேவா? முடியவே முடியாது கதிரு, ரொம்ப பண்ணாத. நீ தான்டா எப்ப பாரு வெளியே போலான்னு எல்லாரையும் இழுத்துக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மாதிரி உள்ள போய் விளையாடுங்க சொல்லிட்டேன். இப்ப நீ போல இங்க இருந்து அவனை தோசை கண்டிய காய வச்சு தொடையில இழுத்து விட்டுருவேன். ஐயோ, எவ்வளவு பெரிய தண்டனை. நீயும் என் பேச்ச கேட்கலன்னா அதை தான் பண்ணுவேன். ஒழுங்கு மாதிரி உள்ள போங்கடா. இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன். நீங்க கதை பேச நோக்கத்துக்காக எங்களை உள்ள போக சொல்றீங்க. இருங்க இருங்க, ஸ்கூலுக்கு போனதும் டீச்சர் கிட்ட போய் சொல்றவங்க எல்லாரையும். அது முன்னாடியே எங்க அப்பா கிட்ட சொல்றோம். இருங்க உங்களை வாயை பத்தி இவனுக்கு மமனா. டே, உன் அப்பா கிட்ட சொல்லுவியா? நீ மட்டும் இப்ப இருக்கிறது போல, நான் சொன்னதை செய்வேண்டா. ஐயோ அத்தா, ஏன் அத்தை பயமுறுத்துறீங்க? நாங்க கூட்டிட்டு போறோம் பசங்களை உள்ள. ஆமா அத்தை, நாங்களாம் உள்ளே போய் விளையாடுறோம். ஆமாமா போறோம், நீங்க உட்காந்து கதையை பேசுங்க. டிங்கு ஓடிட்டல்ல. டேய், பார்த்து போங்கடா. எப்பா எப்படி ஓடுறானுங்க பாரு. ஆனா அக்கா, என் புள்ள நல்ல அறிவாளி தான் பாத்தீங்களா? நம்ம கதை பேசுறதுக்கு தான் இவங்களெல்லாம் உள்ள துரத்துறோங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். அடியே, இப்ப ரொம்ப முக்கியம் இல்ல, நம்ம என்ன விஷயத்துக்காக இங்க இப்ப ஓடி வந்தோம்? அட ஆமால, ஏக்கோ என்ன மேட்டர்னு சொல்லுக்கா. நீ பாட்டு சலையாட்ட நின்றுகிட்டு இருக்க. எங்களை போனை பண்ணி கடகடன்னு வாங்கன்னு சொன்னியே. என்ன விஷயம்க்கா, என்ன விஷயம்? ஆமாக்கா, டக்குன்னு சொல்லுங்க. இருங்கடி இருங்கடி, ஏன்டி இப்படி பார்த்துட்டு படுத்துறீங்க? சொல்றேன் இருங்க. பேச்சு குரல் கேக்குது, ஆனா இன்னும் தெளிவா கேட்கலையே. என்ன பண்ணலாம்? இன்னும் ஒரு 2 அடி எடுத்து வைப்போம். ஏதோ முக்கியமான விஷயம்ன்றாளுங்க, என்ன இவ்வளவு குசு குசுன்னு பேசுறாளுங்க. ஐயா, என்ன பண்றது இப்போ? உடனே கேட்கலையே. சரி, இன்னும் கூட கொஞ்சம் கிட்ட போவோம். ஐயோ ஐயோ, இந்த சின்ன சனியை வேற அங்கே நிற்கிதே. வெளியே வந்துருச்சுன்னா நான் மாட்டிப்பனே. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? வெளியே தான் போய் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் நம்ம மாடிக்காவது போய் விளையாடலாமே. சரி, நம்ம போயிட்டு இது அக்கா கிட்ட சொல்லுவோம். போ சனியனே போ. ஒரு வழியே சின்ன சனியும் போயிடுச்சு. சரி, இவளுங்க என்ன பேசுறாளுங்கன்னு கேட்போம். என்னக்கா சொல்ற? அப்பா உண்மையிலேயே சொன்னாரு இல்ல கோவத்துல சொன்னாரா? கோவத்துல எல்லாம் சொன்ன மாதிரி தெரியல. பேச்சு ஆரம்பிக்கும் போதே நந்தினிக்கு மாப்பிள்ளை பாக்குறத பத்தி தான் அவரு பேசியிருக்காரு. அம்மா அதை கேட்டு வந்து பேசினதுக்கு அப்புறம் சண்டை பெருசாயிருச்சு. அதுக்கப்புறம் அப்பா முடிவே பண்ணிட்டாரு, மாப்பிள்ளை பார்த்தே திருவுன்னு சொல்லியிருக்காரு. நாளையில இருந்தே பார்க்க போறேன்னு சொல்லிட்டாருடி. அக்கா
அக்கா ஆனால் அப்பா பண்ணுறது ரொம்ப அநியாயம்க்கா. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். ஏற்கனவே அந்த பையனை அடித்து வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டாரு. இப்போ நந்தினிக்கு மாப்பிள்ளையை பார்க்க போகிறேன்னு எதுக்கு தேவையில்லாமல் எல்லாரையும் வெறுப்பேற்றிட்டு இருக்காரு அவரு. என்ன தான் நினச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. நீ வாக்கா நம்ம போய் அவர்கிட்ட பேசலாம். கண்டிப்பாக பேசலாம் அர்ச்சனா. நானே எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, உன் மாமா, அதுக்கப்புறம் கார்த்தி, அதுக்கப்புறம் பிரதீப் எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. வந்துட்டோம், எல்லாம் ஒன்றா போய் பேசுவோம். சரிக்கா. ஆனால் சிவா மாமா ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்ன விளையாட்டுக்காகவோ இல்லை வீம்புக்காகவோ பண்ணுற விஷயமா இதெல்லாம்? ஒரு பையன் நாளைக்கு வீட்டுக்கு வந்து நந்தினியை பொண்ணு பார்க்க வந்தானா என்ன ஆகும்? சப்போஸ் நந்தினி அந்த பையனுக்கு பார்த்ததும் பிடிச்சிருச்சுன்னா மனசில் ஒரு ஆசை வளர்ந்துடாது. அவன் மட்டுமா வருவான், அவன் குடும்பமும் சேர்ந்து தானே வரும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை வளர்ந்துடாதா? இதெல்லாம் நல்லாவே இல்லை. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு விஷயம்னா பரவாயில்ல, நம்மளே அதை முடிச்சுக்கலாம். இப்போ வெளியிலேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னா அது அவங்க மனசையும் கஷ்டப்படுத்தின மாதிரி ஆயிடும்ல. எல்லாத்தையும் யோசிச்சு தானே பண்ணணும். ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அவரு? ஆமாண்டி, நீ இப்போ என்ன யோசிச்சியோ அதே தாண்டி பிரியா நானும் யோசித்தேன். சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு குடும்பத்தை நம்ம கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிடும்ல. அதுவும் இல்லாமல் பசங்க இப்போ எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? நந்தினி ஏற்கனவே எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவள் ரொம்ப உடஞ்சி போயிருக்காளாம். மணி தான் ஃபோன் பண்ணி எனக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னா இன்னும் கேட்டால். இதில் இன்னும் சந்தோஷுக்கு வேறு விஷயம் தெரியல. அவங்கிட்ட எல்லாரும் போய் சொன்னாங்கன்னா என்னடி ஆகும்? அந்த பையன் ஏற்கனவே ரொம்ப மனசளவுலையும் உடம்பளவுலையும் ரொந்து போயிருக்கான். இப்போ இந்த விஷயமும் தெரிஞ்சதுன்னா என்னடி ஆவான் அவன்? எல்லாத்துக்கும் காரணம் இந்த அப்பா தான்க்கா. இன்னைக்கு பாருங்க அவர் என்ன பண்றேன்னு. போனதும் அவரை என்னென்ன கேள்வி கேட்கறேன்னு மட்டும் பாருங்க. நான் கேட்குற கேள்வியில உடனே மனசு இறங்கி போய் சந்தோஷம் உடனே அவர் வீட்டுக்கு கூப்பிடணும். அந்த மாதிரி இன்னைக்கு அவரை என்னென்ன கேள்வி கேட்கறேன்னு மட்டும் பாருங்க. கேளு அர்ச்சனாக்கா, விடாத. அர்ச்சனா, உண்மையிலேயே கேப்பியாடி அப்பாவை பார்த்து? கேட்பேங்க்கா, கண்டிப்பா கேட்பேன். நம்ம தங்கச்சி வாழ்க்கைக்காக நாம தானே பேசி ஆகணும். நான் அவரை இன்னைக்கு என்னென்ன கேள்வி கேட்கறேன்னு மட்டும் பாருங்க. சரிதாண்டி. நீ என்னக்கா அர்ச்சனாக்காவை பார்த்து சரிதான்ட்டு அவ்வளவு செழிப்பா சொல்ற? உனக்கு தெரியாதுல அர்ச்சனாக்காவை பத்தி? ரேஷன் கடையில எல்லாம் இன்னமா சண்டை போடும் தெரியுமா? ஆளு பார்க்கதான் இப்படி இருக்குது. இறங்குச்சுன்னு வைய வச்சு செய்ய எல்லாரையும். நீ இந்த பிரியாவையும் பார்த்தது இல்லையே? நாங்க 2 பேரும் பண்ற பெர்ஃபார்மன்ஸை மட்டும் இன்னைக்கு நீ பாரு பாரு. பார்க்க தானே போற. நானும் என் பங்குக்கு அவரை நல்லா கேட்கறேன். சரிடி சரிடி, நீங்க பேசுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானும் என் பங்குக்கு அப்பா கிட்ட பேசுறேன். அவ்வளவுதான். அப்போ இதுதான் சமாச்சாரம். உயிரை பணைய வச்சு உள்ள போய் விஷயத்த வாங்கிட்டு வந்துட்டல்ல. இந்த சிவகுமாரோட பொண்ணு நந்தினிக்கும் அந்த முரளியோட பையன் சந்தோஷுக்கும் எல்லாம் புட்டுக்குச்சு. ஐயோ, ஆனந்தமா இருக்குது இப்போ கேட்கறதுக்கே. இதுல இந்த சிவகுமார் அவன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேற பார்க்க போறான். இது போக அந்த முரளியோட புள்ளைய அடி அடின்னு அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுக்கிறான். விஷயம்லாம் எப்போ நடந்தது, எப்படி நடந்ததுன்னே தெரியலையே. ஐயோ, நான் மட்டும் இந்த விஷயத்த நேரில் பார்த்துருந்தேனா அப்படியே கண்ணு குளிர்ந்து போயிருக்கோம். அப்படியே அடி வயிறெல்லாம் குளுக்குளுன்னு இருந்திருக்குமே. ஐயோ, இதெல்லாத்தையும் நேரில் பார்க்கறதுக்கு குடுப்பனை இல்லாத போச்சே. ஆக மொத்தத்தில் குடும்பத்தில் ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு. சே, நான் மட்டும் உள்ளே இருந்திருந்தேன்னா இந்த விரிசல் அப்படியே பெருசாக்கி பில்டிங்கே உடைக்கிற அளவுக்கு பிரித்து விட்டுருப்பேனே எல்லாரையும். ஐயையோ, இப்போ என்ன பண்ணுறது? கொஞ்சம் நஞ்ச ஆட்டமாடா போட்டிங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக, அப்படியே ரத்தம் சொந்த இல்லைனாலும் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ஒன்றா இருப்பாங்களாம். அப்படியே ஒன்று கூடி கும்மால் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. போச்சா, எல்லாம் போச்சா? ஏய், இன்னும் நீங்கள் எல்லாம் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு சாவணும்டா. அதையெல்லாம் நான் பார்க்கணும். அப்போ தான் இந்த அலுமையிலுக்கு அப்படியே ஆத்ம சாந்தி கிடைக்கும். சரி சரி, இந்த சௌந்தரி அம்மாக்கு இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அந்த அம்மா இந்த விஷயத்த கேட்டுச்சுன்னா சந்தோஷத்தில் நம்மளுக்கு பணத்தை கொடுத்தாலும் கொடுக்கும். முதல்ல விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அப்புறம் எல்லாருக்கும் நான் சொன்னது புரிஞ்சது இல்ல. யாரு பேச்சை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி நம்ம சைட்ல இருந்து கார்த்தி நீ தான் ஆரம்பிக்கணும். கண்டிப்பா நான் தான் ஆரம்பிக்கணுமா? வேற வழி இல்லப்பா. நீ மாமாவோட சொந்த தங்கச்சி பையன், அதனால உன் மேல அவருக்கு நிறைய பாசம் இருக்கும். ஆயிருந்தா இருந்தாலும் நான் வெளியாளு. அதே மாதிரி தான் பிரதீப்பும். நீ தான் ரத்த சொந்தம், அதனால நீயே பேச்ச ஆரம்பி. கரெக்ட். சரி, நல்லதுப்பா. அடுத்து புஷ்பா. சொல்லுங்க. எங்க சைட்ல இருந்து நான் பேச ஆரம்பிக்கணும், அதானே? அதேதாம்மா. அதுவும் இல்லாம நீ பார்வதி அத்தையோட சொந்த தங்கச்சி பொண்ணு, அதனால மாமாவுக்கு உன் மேல நிறைய பாசம் இருக்கும். உன்னை சொந்த பொண்ணாட்டம் தான் அவரு பார்த்து பார்த்து வளர்த்துருக்காரு. அர்ச்சனாக்கு முன்னாடி நீ தான் அவருக்கு எல்லாமே. நீ தான் மூத்த பொண்ணே. உன் பேச்சு எப்பவுமே எடுபடும். அதனால தயவு செய்து மாமா கிட்ட பேசிடுமா.
சரிங்க, எத்தனை தடவை தான் இதையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? நாங்க பாத்துக்கிறோம். ஆனா அக்கா உங்களுக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்லக்கா. பாத்துக்கலாம் விடு கார்த்தி. சின்ன வயசுல இருந்து நம்ம அப்பா கிட்ட இருந்து எவ்வளவு விஷயத்த பாத்துருக்கிறோம். பாத்துக்கலாம் வா. அவ்வளவேதான், இந்த ஸ்பிரிட் தான் வேணும் நம்மளுக்கு. வாங்க எல்லாரும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு வாங்க போவோம். வாங்க மாமா போவோம். அதுவும் இல்லாம இவங்க 2 பேரும் சொத பண்ணாலும் கவலைப்படாதீங்க. அப்பாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு கூட சந்தோஷ் விஷயத்துல நான் தானே அப்பா கிட்ட சண்டை போட்டேன். நான் பேசின பேச்சுக்கெல்லாம் அப்பாவால பதிலே சொல்ல முடியலையே. அந்த மாதிரி இன்னைக்கும் அப்பாவை பேச முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். நீங்க வாங்க, நான் இருக்கேன், எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சூப்பர் 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 மர்ச்சனா. சரி வாங்க, இந்த ஹீட்டோடயே போயிருவோம் அப்படியே. டே கார்த்தி, என்னடா அர்ச்சனா இவ்வளவு தைரியமா பேசிட்டு போறா? அதான்டா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. வா போய் பாப்போம். ஒன்றுக்கு 2 மருமம் வருகிறான். ஆனால் என்ன பிரயோஜனம்? எவனாவது என் பிஸ்னஸை எடுத்து நடத்துறானா? அதையெல்லாம் செய்ய மாட்டானுங்க. அவன் வேலையை பார்த்துன்னு கிடக்குறானுங்க. இந்த ஃபைலுங்களை பார்த்துக்கின்னு ஃபேக்டரியை பார்த்துக்கினே என் வாழ்க்கை முடிஞ்சிரும் போல இருக்குது. நந்தினிக்கு பார்க்க போகிற மாப்பிள்ளை கிட்ட கண்டிஷனாக சொல்லிடணும், என் பிஸ்னஸை நீ தான்ப்பா எடுத்து நடத்தணும்னு நான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுவேன். அவன் தான் பார்த்துக்கணும் எல்லாத்தையும். அப்போதான் அவன் தலைமுறையாக இந்த பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும். அதை நம்பி வாழ்கிற குடும்பங்களும் சந்தோஷமாக இருக்கும். சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே வந்து நிற்கிறானுங்க பாரு. என்னப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான் உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். கார்த்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குப்பா? விஷயத்த ஆரம்பி. இருங்க சகல, எடுத்ததுமே ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்க, அவர் நம்மள முடிச்சு விட்டுருவாரு. அதனால கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிறேன். பாக்குறாரு பாரு. என்ன இது, என் மருமவனுக்கு 2 பேரும் குசு குசுன்னு பேசி நிற்கிறீங்க? என்னப்பா, என்ன விஷயம்? எதனா வேணுமா? எங்களுக்குலாம் எதுவும் வேணாமாம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா என்ன ஏதோ பல மாசமா என்ன பார்க்காத மாதிரி பேசின்னு கிடக்குற? டேய் பிரதீபா வந்திருக்கிறான். டேய் என்னடா, எதனா விஷயமா? 3 பேரும் ஒண்ணா வந்துருக்கீங்க? ஆமாம்மா, பெரிய விஷயம்தான். அது சம்பந்தமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம். இந்த கார்த்தி ஆரம்பிப்பான். டேய் ஏன்டா, ஏன் அப்பவே சொன்னல பொறுமையா தான் பேசணும்னு? உனக்கு தைரியம் இருந்தா முன்னாடி வந்து பேச வேண்டியதானே? நான் தானே இங்க நிக்கிறேன், என்ன எதுக்குடா கோத்து விட்டா? சாரி மச்சி, ஏதோ ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டேன். அவங்க போடுற மாமா உன்னை முறைச்சுனேங்கிறாரு. பார்த்து பேசு, அவரை பார்த்து பேசு. டேய் என்னடா பண்ணி நிக்கிறீங்க? கார்த்தி மாமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு பாரு, சீக்கிரமா திரும்பி பேசிடு. அப்பா கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு இப்படி சொதப்புறாங்க இவங்க? ஏதோ என் பின்னாடி பேச்சு குரல் கேக்குதேன்னு நினைச்சேன். நீங்க 3 பேருங்க என்ன பண்றீங்க? என்ன புருஷன் பொண்டாட்டி எல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்லப்பா, சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். டீ குடிச்சிங்களா? புஷ்பாக்கா, என்ன இந்த அர்ச்சனாக்கா நல்லா சீரிக்கிட்டு சொர்ணாக்கா மாதிரி பேசணும்னு பார்த்தா இப்படி அழகா லைலா மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ரெண்டு எனக்கும் புரியல. வர வழியெல்லாம் வீரவசனம் பேசிக்கிட்டு வந்தா. அதை பேசுவேன் இதை பேசுவேன்னு, இங்க வந்து பார்த்தா குழந்தை மாதிரி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்பா கிட்ட. இப்ப நான் டீ குடிச்சனான்னு கேட்கறதுக்கு தான் நீ பத்து வீட்டுல இருந்து கிளம்பி வந்தியா? போன் பண்ணி கேட்க வேண்டியதானா? ஆமால, மறந்துட்டேன். நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. உங்க மொழியெல்லாம் பார்த்தா சரியில்லையே. நீ சொல்ற கார்த்தி, ஏதோ விஷயம் பேசணும்னு சொன்னான் பிரதீப். வேற என்ன விஷயம்னு சொல்லுங்கடா டைரக்டா. ஆமா மாமா, ஒரு விஷயத்த பத்தி பேசலான்னு தான் வந்தோம். அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல எங்களுக்கு. அப்படியா? சரி, இப்ப சொல்ல முடியலன்னா கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கினே அப்புறமா வந்து சொல்லுங்க. இல்ல அப்புறமா சொல்றதுக்குலாம் எங்ககிட்ட டைம் கிடையாது. நாளைக்கு வேற எல்லாரும் ஊருக்கு கிளம்பிடுவோம்ல, இப்பயே பேசி ஆகணும். டேய் மச்சான் பேசுறா டக்குன்னு. நல்லா பண்றடா பிரதீப் நீ. ஆனா உன்னெல்லாம் உயிர் நண்பன் நினைச்சேன் பத்தியா நானு. பேசு போச்சு, பேசு. எப்படி இருந்தாலும் பேசிதானே ஆகணும். அப்புறமா வச்சுக்கிறேன்டா உன்ன. எதனா சொல்லணும்னா இப்பவே சொல்லிட்டு போங்கடா. சும்மா தேவையில்லாம இங்க நின்று என் நேரத்தையும் சேர்த்து வீணடிச்சுட்டு இருக்காதீங்க. எனக்கு இன்னும் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதானே, டக்குன்னு பேசுங்க. அதான் மாமா கேட்டுனே இருக்காருல்ல. என்ன நீங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி கேளு பிரியா. சரி, இவங்கெல்லாம் எதுக்கு வந்துக்கிறாங்கன்னு உனக்கு தானே தெரியும். நீ தான் சொல்லி இப்போ என்ன விஷயம்னு. என்ன மாமா, எனக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா உங்களுக்கு சொல்ல மாட்டானா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. நானும் நீங்க டீ குடிச்சிட்டீங்களான்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அடிப்பாவீங்களா, இவளுங்களை நம்பி கூட வந்தது தப்பா போச்சு. அநியாயத்துக்கு பிள்ளைட்ட மாத்தி போறாளுங்களே. அப்ப எல்லாரும் உண்மையிலேயே நான் டீ குடிச்சனா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் வந்திருக்கீங்களா? ஒருவேளை காலையில நானும் பார்வதியும் சண்டை போட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் எல்லாம் வந்து என்ன விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. சரி புரிஞ்சு போச்சு. நான் டீ பிஸ்கெட் சமோசா எல்லாம் சாப்பிட்டேன். எல்லாம் கிளம்புங்க, இப்ப இடத்த விட்டு காலி பண்ணுங்க. ஐயோ அப்பா, அதெல்லாம் சரிதான். நாங்க உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த இன்னும் சொல்லல. கார்த்தி மாமா அப்பா கேக்குறாருல, சொல்லுங்க விஷயம் என்னன்னு சொல்லுங்க. பாருடா, என் பொண்ணு கார்த்திய மாமன் எல்லாம் சொல்லி கூப்பிடுது. ஐயோ அர்ச்சனா, இப்படிலாம் கூப்பிடுவியா நீ அவனை? சின்ன வயசுல இருந்து அவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. மாமா மாமான்னு கூப்பிட்டு பழகுமான்னு. அப்பெல்லாம் கூப்பிடல, கல்யாணம் ஆகி 2 புள்ள பெற்றதுக்கு அப்புறம் கூப்பிடுற பத்தியா நீ? பரவாயில்ல, இப்பயாவது கூப்பிடுறியா? சந்தோஷம். உங்க பேச்ச நான் கேட்காம இருப்பேனப்பா. அதான் கல்யாணத்துக்கு அப்புறமாவது மாமான்னு கூப்பிட்டு பழகணுமேன்ட்டு அவரை அப்பப்ப கூப்பிடுவேன். ஆமா மாமா, அர்ச்சனாக்கு தோன்றப்பல்ல என்ன மாமா மாமான்னு தான் கூப்பிடுவா. சரிதான். நீ என்னடா பண்ற? வெக்கப்படுறியா? ஆமா மாமா. யோ சகல, இதெல்லாம் உனக்கு இப்ப ரொம்ப முக்கியமாயா? வந்த விஷயத்த சொல்லியா? ஆமால, இது சொல்றேன் ப்ரோ. என்ன ஆச்சுடா கார்த்தி? இருக்க பின்னாடி போயினே இருக்கிற. விட்ட லோகநாதன் தலையிலே உட்காந்து இப்ப பொழுது கிட்ட வாடா, என்ன விஷயம்னு சொல்லு. அவன் சொல்ற விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் நீங்க அவனை அடிச்சிட்டீங்கன்னா அதான் கொஞ்சம் 2 அடி பின்னாடி நிக்கிறான். ஓடிடலாம்ல ஈஸியா, அதுக்குதான். யோ பிரதீபே, ஏன் இப்படி பண்ற? அமைதியா இராயா.
மாமா அது வந்து அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மாமா. பிரதீப் சும்மா தமாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். கார்த்தி, நீ விஷயத்த சொல்லு. சீக்கிரமா சொல்லுங்களேன்டா, ஆளுக்கு விஷயம் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னடா மேட்ரு? சொல்கிறேன் மாமா சொல்கிறேன். இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கிறதுனால நான் உங்ககிட்ட தைரியமாக சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் உங்களோட மாப்பிள்ளை, அதுவும் சொந்த தங்கச்சி பையன் வேறு. அந்த உரிமையில் நான் சொல்கிறேன். என் அம்மா போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன தூக்கி வளர்த்துருக்கீங்க, அந்த உரிமையில் நான் சொல்கிறேன். நான் உங்களை சொந்த அப்பா மாதிரி தான் பார்க்குறேன், அந்த உரிமையில் நான் சொல்கிறேன். ஏன்டா கழுத்து இருக்கிற விஷயத்துக்கு வா. சரிங்க மாமா, இப்போ கூட நீங்கள் கேட்குறீங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாமா, ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. நான் அநியாயம் பண்றேனா? என்னடா அநியாயம் பண்ண நானு? எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே தெரியாத மாதிரி கேட்கறாரு பேரு. இருடா, நான் சொல்கிறேன் மாமாக்கு. மாமா சொன்ன புரிஞ்சுப்பாரு. நீங்கள் அநியாயம் தான் மாமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நந்தினிக்கு பெரிய அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சந்தோஷுக்கு பெரிய பெரிய அநியாயம் பண்ணுறீங்க. அந்த பையனை ஏற்கனவே அடித்து பீஸ் ஆக்கிட்டீங்க. இதில் எதுக்கு மாமா தேவையில்லாமல் மனசையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நந்தினிக்கு அவசியமாக மாப்பிள்ளை பார்த்தே ஆகணுமா சொல்லுங்கள்? இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க மாமா. என் புருஷனுக்கு அடி கன்ஃபார்ம். ஐயோ, இந்த தூணை விட்டு நான் வரமாட்டேப்பா. பிரியா என் கூடவே இருன்னு. இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச் அசைய மாட்டேனா. ஓ, அப்ப இந்த விஷயத்தை பேசுறதுக்கு தான் 3 பேர் வந்திருக்கீங்களா? ஆமாம்மாம்மா. ஆமாம்மாம்மா, இது நந்தினி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அதனால நீங்க எடுத்திருக்க முடிவு ரொம்ப தப்பு மாமா. இப்ப என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க வெளியில மாப்பிள்ளை பார்க்கணும்னு? தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கோங்க மாமா. அதுவும் இல்லாம அப்படியே நீங்க மாப்பிள்ளை பார்த்துட்டா மட்டும் உங்களுக்கு சந்தோஷம் விட ஒரு நல்ல பையன் கச்சிருவானா? வாங்க, நீங்க சும்மா கோவத்துல என்னென்னமோ பண்ணின்னு கிடைக்கிறீங்க. அவனை மாரி ஹைட்டா, அவனை மாரி ஸ்மார்ட்டா, படிச்ச பையன், நல்ல டேலண்டான பையன் கிடைப்பானா உங்களுக்கு? என்னடா சொன்ன? என்ன நீங்க மிரட்டுறீங்க? உண்மையை தானே சொன்ன? என் புருஷனும் இன்னைக்கு வாங்க போறான்னு நினைக்கிறேன். என்னடா உண்மை? பெரிய வெங்காயம் உண்மை. என் பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்கிறான். அவனெல்லாம் எப்படிடா என் பொண்ணுக்கு கட்டி கொடுப்பேன்? டேய், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க யாராவது வந்து என் கண்ணு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வையு, எல்லாரையும் அப்படியே உரிச்சு ஊருக்கா போட்டுருவோம். போறாங்கிறது என் கண்ணு முன்னாடி. இருந்தாலும் மாமா, 1க்கு 2 தடவை யோசிச்சு முடிவு எடுக்கலாம்ல. டேய், இந்த 1க்கு 2க்குலாம் கிடையாது. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா வரவன் என் பொண்ணு அப்படியே உள்ளங்கையை வச்சு தாங்கணும்டா. அந்த கையாலேயே என் பொண்ணு அந்த சந்தோஷம் அடிச்சிட்டான். அப்புறம் எப்படிடா நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? வாய்ப்பே கிடையாது. இதோட இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசவே கூடாது. அன்னைக்கு கூட நான் அர்ச்சனா கிட்ட சொன்னேனே, இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு வராதுன்னு. சந்தோஷுக்கு சார்பா யாரும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு அன்னைக்கு தானே சொன்னேன். அதிகம் மீறி எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லாரும் என்கிட்ட வந்து பேசுவீங்க. அர்ச்சனா, ஐயோ, அப்ப எனக்கு கூப்பிடுறதே வாடி பிரியா ஓடிடலாம். இங்க தானே நின்னுகிட்டு இருந்தா இவ்வளவு நேரம். எங்க போனா? எனக்கு தெரிஞ்சு இவ தான் எல்லாரையும் கூட்டின்னு வந்திருப்பா. அப்படித்தானே புஷ்பா? இவ தானே கூட்டின்னு வந்தா. இவ சொன்னான்னு எல்லாரும் வந்திருக்கிறீங்கல்ல. இதுல இந்த 3 பேர் வேற எங்க அவனுங்க? அடே அடப்பாவீங்களா, நீங்களும் போயிட்டீங்களா? அட தொடர்நடி பசங்களா, கடைசியில எல்லாம் சந்தோஷ் மாதிரி தான் இருக்கிறானுங்க. சைக். அப்பா, என்னம்மா, நீயும் அப்பா எதனா சொல்ல போறியா? நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன்பா. நீங்க இங்க வாங்க, நீங்க உட்காருங்க ஃபர்ஸ்ட். சரிம்மா, சொல்லு, என்ன விஷயம்னு சொல்லு. அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நாங்க எல்லாருமே நந்தினி சம்மந்தப்பட்டு தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தோம். நீங்க எடுத்திருக்க முடிவு உண்மையிலே ரொம்ப தப்பானது தான்ப்பா. நீங்க கோவத்துல முடிவு எடுத்திருக்கீங்க, இல்ல அவசரப்பட்டு முடிவு எடுத்திருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி நந்தினியோட வாழ்க்கையும் அவளோட மனநிலைமையும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சந்தோஷம் தான் மனசு ஃபுல்லா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது எப்படிப்பா அவ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன் வருவா? நீங்க சொல்லுங்களேன். அப்படியே நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அவளை கட்டி வச்சாலும் அந்த லைஃப் அவளுக்கு நல்லா இருக்குமா? உங்களுக்கு இதெல்லாம் புரியும்லப்பா. அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க? இங்க பாருமா புஷ்பா, சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் சரி, உங்க 3 பேருக்கும் என்ன விஷயம் விருப்பமா இருக்கோ அதை தான் எனக்கும் விருப்பம்னு நான் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு அப்புறமும் பண்ணுவேன். ஆனா நந்தினியோட விருப்பத்துக்கு மாறா நான் ஒரு விஷயத்தை இப்ப நான் பண்றேன்னா அதுல நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பேன்றத நீ புரிஞ்சுக்கணும். அது எப்படிமா, என் கண்ணு முன்னாடி அவன் நந்தினி அடிச்சிருக்கான், கொண்டுட்டு சொல்லியிருக்கிறான். அது எல்லாத்தையும் நான் மறந்துட்டு அப்படியே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவானா? நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்ணு பட்டி எல்லாம் தூக்கி நீ இந்த வீட்டில் வந்துருச்சுன்னா என்னம்மா பண்றது சொல்ல? அவன் ஒரு கோழை பையன் வேற, அவன் சிறன்னு வேஸ்ட் வேற. அவனையெல்லாம் நம்பி எப்படிமா நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? இங்கே பாரு, நீ எதையும் போட்டு மனசில் குழப்பிக்காத, எல்லாம் சரியாயிரும். அப்பா பார்த்துக்கிறேன். அப்பாவை நம்பு, அப்பா கிட்ட நம்பி எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் பார்த்து நந்தினிக்கு சூப்பராக ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அவ்வளோதான், என் கடமை முடிஞ்சிடும். நானும் நிம்மதியாக இருப்பேன், நந்தினியும் நிம்மதியாக இருப்பா. என்ன கல்யாணம் ஆன ஒரு மாதம் 2 மாதம் கொஞ்சம் கஷ்டப்படுவா, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுவா. அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இருந்தாலும் அப்படியே நிறுத்துமா. அப்பா சொல்றது சரின்னு நீ புரிஞ்சுக்கிட்டல, உன்ன மாதிரியே எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. சரியா? நீ என்ன பண்ணிப்பா, போயிட்டு நல்லா ஏலக்காவை தட்டி போட்டு ஒரு டீ எடுத்துன்னு வா. அப்பாக்கு இவனுங்கெல்லாம் பேசினது தலைவலி வந்துருச்சு. போம்மா சொல்லும், போய் டீ எடுத்துட்டு வா. சரிங்கப்பா, எடுத்துட்டு வரேன். சும்மாவா சொன்னாங்க மூத்த பசங்களாம் நல்ல பொறுப்பான பசங்கன்னு? எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கின்னு போறா பாரு. அட்லீஸ்ட் மூத்த மருமக நான் சொல்றேன், அதை கூட அவரு கேட்கலையே. நல்ல வேலை ஓடி வந்துட்டோம். இதுக்கு மேல அங்க நின்று இருந்தோன்னு வெயி ஆளுக்கு ஒரு அடி கடிச்சிருக்கும். ஆமாமா,
ஆமா கரெக்ட். அடியே வாயை திறந்து பேசாதடி. அப்பா கிட்ட பேச போற அப்படி இப்படின்னு பெருசா பில்டப் எல்லாம் பண்ணா எனக்கு தெரியும்டி. நீ அப்படியே சொதப்பு ஓடிட்டல நீ. பின்ன என்ன பண்ண சொல்றீங்க? அப்பாவை பார்த்தது எனக்கு பயம் வந்துருச்சு. அன்னைக்கே என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு, இதோட சந்தோஷத்துக்கு சப்போர்ட்டா நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்னாரு. அப்புறம் எப்படி நான் அப்பா கிட்ட பேசுவேன்? ஆனா அர்ச்சனா நீ இப்படி சொதப்புவேன்னு நான் எதிர்பார்க்கலாமா? சரி விட, அங்க பாரு புஷ்பா வரா. அவளுக்கிட்டயாவது ஏதாவது ஒரு பேசியிருக்கணும். புஷ் இங்க வா. என்ன எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது? உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மாமா என்ன சொன்னாரு? அப்பா என்ன சொன்னாருன்னா? சொல்லுக்கா சொல்லு, என்ன சொன்னாரு? நீ சொன்னதெல்லாம் அவர் கேட்டுட்டாராக்கா? மாப்பிள்ளை எல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா? சீக்கிரம் சொல்லுக்கா. இருங்க, எதுக்கு இப்ப கத்துறீங்க? அதெல்லாம் அப்பா ஒன்னும் சொல்லல. அப்ப வேற என்ன சொன்னாரு? ஏலக்காவை தட்டி போட்டு சூடா ஒரு டீ எடுத்துட்டு வர சொன்னாரு. நீங்க பேசினதுனால அவருக்கு தலைவலிக்குதான். நான் போறேன். அதான பார்த்தேன். அவரு போய் அடுத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்பாரா என்ன? இதுல தங்கச்சி பொண்ணு அனுப்பு, தங்கச்சி பையனை அனுப்புன்ட்டு இங்க ஒருத்தர் வேற சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாரு. லோகு மாமா பாத்தீங்கல்ல, ஏதோ எடுபடல. பாத்துக்கிட்டு தாம்மா பிரியா இருக்கேன். மாமாவை பொறுத்த வரைக்கும் அவர் யார் சொல்றதையும் கேட்க போறது இல்ல, அது தெரிஞ்சு போச்சு. நம்ம வேற மாதிரி தான் ஏதாவது ஒரு பிளான போடணும். சரிதான் பிளான் தானே, போடுவோம். என்ன சொல்றீங்க எல்லாரும்? அப்ப நந்தினி சம்மதம் சொல்லிட்டாளா? அவளுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு அவளுக்கு ஓகேவாமா? அவ என்னை பத்தி அப்ப யோசிக்கலையா? சந்தோஷ், இது முழுக்க சிவா எடுத்த முடிவுதான். நந்தினி இதுல எந்த முடிவும் எடுக்கலடா. அவ எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டா. அவளுக்கும் வேற என்ன வழி இருக்கு சொல்லு? அவ்வளவுதான்டா. நீ உன் மனசை திடமா வச்சுக்க. இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லடா. சாரிடா. உன் மாமா கிட்ட எல்லாரும் பேசிட்டோம்டா. கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லி கேட்டுட்டோம். ஆனா அவர் எதையும் கேட்கற மாதிரி தெரியல. கடைசியில அவருக்கும் உன் அத்தைக்கும் சண்டை அதிகமானதுதான் மிச்சமே தவிர வேற எதுவும் அங்க நடக்கல. அந்த முடிவில் அவர் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காருடா சந்தோஷ். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சந்தோஷ். எனக்கு 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 என்ன பண்றதுன்னு தெரியலடா. சாரிடா சந்தோஷ். அப்ப அவ்வளவுதானாப்பா? அப்பமா அவ்வளவுதானாம்மா? என் லைஃப் அவ்வளவுதானா? என்னப்பா இதெல்லாம்? மாமா கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியதுதானப்பா? ஏன்பா இப்படி இவ்வளவு அவசரமா ஒரு முடிவு எடுத்தாரு? அவருக்கு என்ன உண்மையிலே அவர் என்ன வேணான்னு முடிவு ஒதுக்கிட்டாரப்பா என்ன? அவரால் அதெல்லாம் முடியுமா? நான் கூட ஏதோ கோவத்துலதான் அப்படியெல்லாம் பேசினாருன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா மாமா என்ன உண்மையிலே ஒதுக்கிட்டாராப்பா? எந்த ஒரு சூழ்நிலையிலயும் உன்னை ஏத்துக்க முடியாதுன்னு மாமா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாருன்னு. இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். இதை அப்படியே விட்டுருன்னு. அதுதான் நான் உனக்கு சொல்லுவேன். எப்படி மணி, எப்படி என்னை விட சொல்ற? நான் எல்லாத்தையும் விட்டுறணுமா? அப்ப எனக்கு இப்ப நந்தினி அவ என்ன முடிவு எடுத்தாங்கிறத விட எனக்கு மாமா ஏன் இப்படி பண்ணாரு? அவரு எப்போ உண்மையில என்ன ஒதுக்கிட்டாரா? அவர் என்னை என் மேல எவ்வளவு பாசம் காமிச்சாரு. அப்போ எல்லாத்தையும் அவரு மறந்துட்டாரா? அது எப்படி அவரால் முடிஞ்சது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு சின்ன வயசுல இருந்து அவர் என்னை எப்படி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு? எனக்கு சைக்கிள் ஓட்டெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு அவர் தான் பைக் ஓட்டவும் சொல்லி கொடுத்தாரு. நான் லைசன்ஸ் எடுக்கும் போது அவர் தான் என் பக்கத்தில் இருந்தார். இந்த மாதிரி சின்ன விஷயம் எல்லாமே அவர் என் கூடவே இருந்திருக்காரு. என்னை காலேஜுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. எவ்வளோ விஷயம் இருக்குது. அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் மறந்து தூக்கி போட்டாரு. நான் கூட கோவத்தில் தான் என்ன தூக்கி போட்டாருன்னு நினச்சேன். இப்போ தானே தெரியுது அவர் என்னை உண்மையாக தான் வெறுத்து தூக்கி போட்டிருக்காரு. அவ்வளோதான். அப்போ எல்லாம் அவ்வளோதான், முடிச்சிடுச்சுல்ல எல்லாம். ஃபீல் பண்ணாதண்ணே ப்ளீஸ்ண்ணே. வேற நான் என்னம்மா பண்ணணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் என்ன பெரிய பண்ணக்கூடாத தப்பையா பண்ணிட்டேன்? ஏன் என்னை இப்படி எல்லாரும் தண்டிக்கிறாங்க? என்னால அதுதான் ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. மணி, நீ காலையில கூட சொன்னல நந்தினி என்ன நினைச்சு அழுறா, என்ன பேசினதை நினைச்சு அழுறான்னு சொன்னல மணி. அப்போ அதெல்லாம் உண்மை தானே? நந்தினி எனக்காக மாமா கிட்ட பேசலையா? நான் சந்தோஷத்தை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவ எதுவுமே சொல்லலையா? அமைதியா இருந்துட்டாளா? இல்ல அவ என்னதான் சொன்னா? என்ன சொன்னா அவ? எனக்கு கொஞ்சம் சொல்ல. அண்ணே, மாமா அவளுக்கு எந்த ஆப்ஷனும் கொடுக்கலண்ணே. நீ இதுக்கு சம்மதிச்சுதான் ஆகணுங்கிற மாதிரி தான் நந்தினி கிட்ட பேசினாரு. அவளும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பா அப்படி இப்படின்னு பேசி பார்த்தா. ஆனாலும் அவரு ஒத்துக்கல. பிடிவாதமா நின்றுட்டாரு. உனக்கு டைம் வேணும்னா 2 நாள் டைம் எடுத்துக்க, சந்தோஷம் ஃபுல்லா மறந்துடுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த வாரமே பொண்ணு பார்க்க வந்துருவாங்க, தயாராகிருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டே இருந்துட்டாரு. ஓ, என்ன மறக்கிறதுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்காரா? சரி. அவளும் அவர் பேச்சதான் கேட்பா. ஏன்னா அவ தான் அப்பா பொண்ணாச்சு. அப்பா தானே உலகம் அவளுக்கு. அவருக்கும் அப்படி தானே, பொண்ணு தான் உலகம். பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வார். பொண்ணுக்காக பாசமாக சின்ன வயசுலேருந்து வளர்த்த என்னையும் பெருசாக மதிக்கல. அவர் தூக்கி போட்டார்ல குப்பை மாதிரி. என்ன
கண்டிப்பா அப்பாவும் பொண்ணு முடிவு எடுத்துட்டாங்க. அவ்வளோதான். என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நினச்சிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் பேசுறதுல மட்டும் என்ன வந்துட்டு போகுது, இல்லை நான் உட்காந்து இப்படி அழறதுனால என்ன வந்துட்டு போகுது? ஒன்றும் வரப்போகிறது இல்லை. அப்பாவும் பொண்ணு முடிவு எடுத்துட்டாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம். சந்தோஷ், நீ ஏன்டா இப்படி பேசுற? வேற என்னம்மா எப்படி பேச சொல்கிறீங்க? பேசுறதுக்கு இதுக்கு மேலே எனக்கு வார்த்தையே இல்லைம்மா. பேச வேண்டிய எல்லாத்தையும் நான் நந்தினி கிட்ட பேசிட்டேன். ஆனால் அவள் என்னை புரிஞ்சுக்கல. மாமா என்னை ஒரு மனுஷனை கூட மதிக்கவே இல்லைல்ல. என்னை அடிச்சாவது அவரோட ஆத்திரெல்லாம் தீருங்கிறதுனால நான் அமைதியாக நின்னம்மா, கல் மாதிரி நின்னம்மா அன்னைக்கு. ஆனால் என்னை அடிச்சும் அவரோட ஆத்திரம் தீரல. என்னை வேணான்ட்டாரு. கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை தான் என்னை இது வரைக்கும் போட்டு தெற்றிக்கிட்டு இருக்கு. என்னை வேணான்னு சொன்னாருமா. இதோட இந்த வீட்டுக்கு பக்கமே நீ வரக்கூடாதுன்ட்டாரு. எனக்கு இது வரைக்கும் அந்த வார்த்தை என் மனசை விட்டு போலம்மா. இதில் என்னை வேணான்ட்டு நந்தினிக்கு மாப்பிள்ளை பார்க்குற அளவுக்கு போயிட்டார்ல அவரு. சரிம்மா, போட்டோம் போட்டோம், என்னை விட்டு போட்டோம், எல்லாம் போட்டோம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் குப்பை தானே, குப்பை மாதிரியே இருந்துட்டு போகிறேன். தைரியமாக இருட சந்தோஷ். லைஃப் இப்படியே போயிடாது. எல்லாம் நல்லபடியாக மாறும்ன்றத நம்பிக்கை தானே வாழ்க்கை. இதுக்கு மேலே மாறுறதுக்கு என்னப்பா இருக்கு? அதான் என் வாழ்க்கையே என்னை விட்டு போயிடுச்சு. நீ எல்லாத்தையும் சொல்லியும் உன் அண்ணன் எனக்காக வந்து பேசுறேன்னு எதுவும் சொல்லலைல்ல? பேசுனா கேக்குற நிலைமையில மாமா இருக்காரா என்ன? அப்பா கிட்ட பேசுறது விட்டு பண்ணி எனக்காக இந்த விஷயத்தை அவர் கேட்டதுக்கு அப்புறம் எனக்காக இங்க வந்து நிக்கணும்னு அவருக்கு தோணலையான்னு கேக்குறேன். அண்ணன் எப்படி இங்க வந்து நிப்பாருடி? மாமா தான் அவரை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல. அதுவும் இல்லாம அண்ணன் இங்க வந்தாலும் பெரிய பிரச்சனையா தான் ஆகும். அதனால அண்ணன் வரல. என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாண்டி அவன். வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அப்படியே ஒதுங்கி நின்றுவான் அடிவான்னு. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். எதுக்கு என்ன இத்தனை வருஷம் லவ் பண்ணணும்? லவ் பண்ணி என்னையும் அந்தால லவ் பண்ண வச்சு எதுக்கடி இவ்வளோத்தையும் பண்ணணும்? வாயை மூடிக்கிட்டு பேசாமல் இருப்பான் நான் ஒன்னப்போ. எவ்வளோ என்ன நடந்தாலும் பரவாயில்லையா? நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாலும் அண்ணனுக்கு பிரச்சனை இல்லையா? இப்படி கோழை மாதிரி ஒதுங்கி நிற்கிறான். நந்தினி, நீ எப்படி மாமா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கியோ அதே மாதிரி அண்ணனும் அவரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தாண்டி இருக்கான். அவன் வந்து இங்கே பேசினாலும் ஒரு பிரயோஜனமும் வரப்போறதில்ல. மாமா அவர் முடிவை மாற்றிக்கவும் போகிறதில்ல. மாமாவை பற்றி உனக்கு நல்லா தெரியும் தானே? கரெக்டு தான். நானும் என் அப்பா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கேன். இப்போ நீ என்ன சொல்ல வர சொல்லு. நான் இப்போது அப்பா கிட்ட போயிட்டு சண்டை போடணும், உன் அண்ணனுக்காக நான் சண்டை போடணும். ஆனால் உன் அண்ணன் எதுவும் பண்ணாமல் கோழை மாதிரி பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு நிற்பான், அப்படி தானே? நான் அப்படி சொல்ல வரலடி. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல மணி. என்னால் புரிஞ்சுக்க முடியும். உன் அண்ணன் ஒரு கோழை, ஒரு பயந்தாங்கோலி. உன் அண்ணனால ஒன்றுத்தையும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் நான் முன்னாடி நின்று பேசி வச்சுட்டா பின்னாடி வந்து இவன் தள்ளி கட்டிடுவான். எனக்கு நடக்கவே நடக்காதுடி. நான் என் அப்பா கிட்ட அவரை பற்றி பேசவும் மாட்டேன், எதுவும் செய்யவும் மாட்டேன். உன் அண்ணனுக்கு தைரியம் இருந்தால் வந்து என் அப்பா கிட்ட பேசி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இல்லைன்னா அந்த கோழை அங்கேயே இருக்கட்டும். என்னை விட்டு கொடுத்துட்டான் அவன், அப்படியே இருந்துட்டு போட்டோம். அவ்வளோதான் இல்லை, என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபோட்டோவால் நந்தினி என்னை தூக்கி போட்டுட்டா. சந்தோஷ் வேணான்ட்டா. அவர் பொண்ணை நான் அடிச்சிட்டேங்கிறதுனால என்னை தூக்கி போட்டுட்டாரு. இவங்களுக்கெல்லாம் சந்தோஷ் வேணாம், அவ்வளோதான். கை கழுவி விட்டுட்டாங்க. நந்தினி என்னை விட்டு கொடுத்துட்டால. கடைசி வரைக்கும் நந்தினி அவர்கிட்ட என்னை பற்றி பேசவே இல்லைல்ல. அவ்வளோதான் இல்லை, முடிஞ்சிருச்சு. சந்தோஷ், உன் லைஃப் முடிஞ்சிருச்சுடா. உன் லவ் முடிஞ்சிருச்சு. உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுடா. இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்கு? என் வாழ்க்கையே முடிச்சுது, அவ்வளவுதான். சந்தோஷ் என்னை விட்டு கொடுத்துட்டார்ல, அவ்வளவுதான். எல்லாம் முடிச்சுது. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு.